ஹாய், வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி சிக்கன் டிக்கா சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 100 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அந்த சிக்கனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்ஸ் பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரெட் சில்லி போட்டுக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஊற்றி இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை ஒரு ஜாரில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முன்னும் பின்னுமா எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் பட்டர் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை அப்படியே ஊற்றுங்க. ஊற்றி நல்லா அது நல்லா சாட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி எடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிக்கா பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா சாட்டைன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரெட்டில் நல்லா பட்டரில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் மைனஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கன் டிக்கா மசாலாவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நிறையவே வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கும்பர் போட்டுக்கோங்க. ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை அழுங்காமல் அப்படியே அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை எடுத்து நல்லா பட்டரை நல்லா தாராளமாக தேய்ச்சி நம்மளோட இந்த ப்ரெட்டை அப்படியே டோஸ்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட க்ரில்லு இந்த மாதிரி இல்லாதனால நம்மளோட அந்த ஸ்மாஷர் எடுத்து ஈவனாக அந்த டோஸ்டிங்காக அதை நாலா பக்கமும் பண்ணுறோம். அப்போ ஈவனாக டோஸ்ட் ஆகும். சூப்பராக க்ரில்லே இல்லாமல் அழகாக டோஸ்ட் ஆகிருக்குது.